ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் ஹாலிவுட்டில் ஓர் அட்டகாச படைப்பு. போர் என்பது இரு நாடுகளுக்கு இடையே மட்டும் நடப்பதில்லை. ஏற்றுக்கொண்ட கொள்கைகள், ஆதிக்கத்தின் அத்துமீறல்கள், அதிகாரத்தில் படிநிலை உயர்வை அடைவது மற்றும் பதின்பருவ குழந்தை வளர்ப்பு கூட ஒரு விதத்தில் போர்தான். இப்படியான பல்வகை போர்களின் பின்னணியில் வெளிவந்திருக்கும் அட்டகாசமான திரைப்படம்தான் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். புலம்பெயர் அகதிகளை காக்கும் போராளிகள் குழு ஒன்று அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிடுகிறது. இந்த குழுவின் தலைவியான கருப்பின பெண் தலைவி பெர்பிடியாவும் அவளின் வெள்ளைக்கார துணைவனுமான பாப் பல்வேறு தாக்குதல் நிகழ்த்துகின்றனர். இதனிடையே பெர்பிடியாவிற்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. பின்னர் பெர்பிடியா இராணுவத்திடம் பிடிபட பாப் குழந்தையுடன் தப்பித்து செல்கிறான். இவர்களை பழி தீர்க்கவும் அதிகாரத்தின் படிநிலையில் மேலேறவும் விரும்பும் கர்னல் லாக்ஜா இவர்களை தேடுகிறார். 16 வருடங்கள் கழித்து இந்த தேடுதல் வேட்டை என்னவாகிறது என்பதை சுவாரஸ்யமாக படைக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய திரைப்பட ரசிகர்களால் PTA என்று கொண்டாடப்படுபவர் எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன். இதுவரை எடுத்த 9 படங்களுக்கு 11 ஆஸ்கர் பரிந்துரைகள், 3 கோல்டன் குளோப் என இவருடைய திரை சாதனைகள் பட்டியல் பெரிது. 1990 வெளியான தாமஸ் பென்சனின் வைன்லேண்ட் என்கிற நாவலை அடிப்படையாக கொண்டு எழுதி தயாரித்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தை இயக்கியிருக்கிறார் பால். போராளிகள் குழுவின் உளவியல், அதிகாரத்தின் வீச்சு, மத ரீதியான ரகசிய குழு, புலம்பெயர் அகதிகளின் நிலையற்ற வாழ்வு ஆகிய தீவிரமான கருப்பொருட்களை நகைச்சுவை கலந்து இலக்குவாக ஒரு வணிக சினிமாவின் உள்ளடக்கத்தில் வெகு அழகாக கட்டமைத்திருக்கிறார் இயக்குனர் பால். வழமையான சாகச நாயகனாக இல்லாமல் போதைக்கு அடிமையாகி கடவு சொல்லை கூட மறந்துவிடும் அசாதாரண நாயகனாக லியோனார்டோ டி கேப்ரியோ, போர்க்குணத்தை ரத்தத்திலேயே கொண்டிருக்கும் மகள் வில்லாவாக பின்னி எடுத்திருக்கும் சேஸ் இன்ஃபினிட்டி மிக பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிகவும் குறிப்பிட்டு பாராட்டப்பட வேண்டியவர் படத்தில் மறக்க முடியாத வில்லனாக இறுக்கமான முகம் மற்றும் வினோதமான உடல் மொழியுடன் நம்மை பல காட்சிகளில் சிரிக்க வைத்துவிடும் லாக்ஜா வேடத்தில் பிரமாதப்படுத்தி இருக்கும் நடிகர் இயக்குனர் ஷான் பென். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குண்டுவெடிப்பு செய்த ஒரு போராளி பிற்காலத்தில் ஒரு தந்தையாக தன் 10 பருவ மகளின் வளர்ப்பில் திண்டாடும் காட்சி வெகு பிரமாதம். ஜெர்மானிய நாஜிக்கு இணையான ஒரு வெள்ளை மீயுயர்வு குழுவை பின்புலமாக வடிவமைத்திருப்பது சமகால அரசியலில் வெகுவாய் பொருந்தி போகிறது. மற்றொரு முக்கிய அம்சமாக இறுதியில் அலைகள் போல அமைந்திருக்கும் பாலைவன சாலைகளில் நடக்கும் கார் துரத்தல் காட்சிகளுக்காக ஒளிப்பதிவாளர் மைக்கேல் பாவ்மென் குறிப்பிட்டு பாராட்டியே ஆக வேண்டும். இனி வரும் காலங்களில் மிக சிறந்த கார் துரத்தல் காட்சிகள் பட்டியலிலும் மிக சிறந்த வில்லன் நடிகர் பட்டியலிலும் இத்திரைப்படம் தவறாது இடம் பெற்றே தீரும். எடுத்துக்கொண்ட தீவிரமான கருப்பொருட்களின் அரசியலை எந்த விதத்திலும் நீர்த்து போகாமல் தனி மனித அக சிக்கல்களையும் சமகால அரசியலையும் மனித உறவுகளையும் எல்லா காலங்களிலும் அரசியலையாலும் மத அமைப்புகளின் அரசியலையும் மனித உறவுகளின் மேன்மையையும் நகைச்சுவை கலந்து வணிக திரைமொழியின் வரம்புகளுக்குள் சொல்லி வெகுஜனத்தை ரசிக்க வைக்கலாம் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு ஆக சிறந்த உதாரணம்.